ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்ட ஒரு விஷயந்தான். நம்ம எப்படி பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறது, நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்க நம்ம என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து நான் முன்னாடி வீடியோஸில் எல்லாம் சொல்லியிருப்பேன். அதுலேயே சொன்னது தான் நம்ம போஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணி அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. அதுலேயுமே அந்த போஸ்ட்டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இதில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எடிட்டிங் ஆப் ஒன்று நமக்கு தேவைப்படும். நிறைய எடிட்டிங் ஆப்ஸ் இருக்குது. நான் வந்து இன்ஷாட் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஷாட் அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நமக்கு ஒரு பேக்கரி ப்ராடக்ட்ஸ் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வந்து ஷோ ஆகும். அதுலேயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி அதையே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மஸ்டி கிடையாது. பிளாங்கான பேஜில் கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஏதாவது பேக்ரவுண்டு கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதுக்காக தான். அப்படியே நிறைய எடிட்டிங் ஆப்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்ஷாட் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு போடுற வீடியோஸ் வரைக்கும் எல்லாமே அதிலே தான் நான் எடிட் பண்ணுறேன். ஸோ அதுவே தான் எனக்கு ஈஸியாக தெரிஞ்சுது. அதனால தான் நான் இதை வந்து சொல்கிறேன். மற்றபடி இது ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது. தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். நமக்கு ஏதாவது பிக்சர் வேணும் அப்படின்னா அதை இது மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து டவுன்லோட் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதை நம்ம டவுன்லோட் கொடுத்து எடுத்துக்கலாம். அது வந்து நமக்கு சேவாகி கிடச்சிரும். அடுத்ததாக வந்து நம்ம அதை கேலரியில் போய் எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து இன்ஷாட்டுங்கிற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுலேயே இந்த மாதிரி ஃபோட்டோங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நியூங்கிற இதில் வந்து டிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கேலரியில் வந்து ஷோ ஆகும். அதில் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஷாட்டில் வந்து அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணுறது, புதுசாக வந்து ஃபோட்டோஸ் இதில் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே நிறைய இருக்கும். அந்த இமேஜோட சைஸை கூட நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து கீழேயே கொடுத்துருப்பாங்க. நான் 1:1 அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் இந்த இமேஜை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற டிக் மார்க்கை கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம இதில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். அதில் வந்து அந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுலேயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஏ ஆல்பபெட் அப்படிங்கிற அந்த இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற கலரை வந்து கிளிக் பண்ணோன்னா கீழே வந்து நிறைய அந்த ஸ்டைல்ஸு சேஞ்சஸாக வந்து நம்மளால் அதை வந்து சேஞ்ச் பண்ணி எடுக்க முடியும். இப்போது டைட்டில் போடுறது, கேக்கோட வெரைட்டிஸ் வந்து நம்ம ரைட் பண்ணுறது எல்லாமே செப்பரேட் பண்ணி வந்து நம்மளால் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பக்கத்தில் 3 டாட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குமே 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம அந்த லெட்டர்ஸை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி தின்னாவோ இல்லை திக்னஸாவோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் நமக்கு முக்கியமாக எடிட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயம். இதை மட்டும்தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கே எல்லாமே ஐடியா கிடைக்கும். ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது எந்த மாதிரி நம்ம ஆஃபர் சேலுங்கிறது நிறைய இருக்குது. இப்போது பர்டிகுலராக ஒரு டே கொடுத்து அதுலேருந்து ஒரு 5 days அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை 1 day மட்டும் கொடுக்கலாம். இல்லை ஃபெஸ்டிவல் ஆஃபர் கொடுக்கலாம். நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை ஒரு மெனுவாக கூட ரெடி பண்ணலாம். இது எல்லாமே உங்கள் ஆப்ஷன் தான். அடுத்ததாக வந்து கேலரியில் இருக்க இமேஜை வந்து இங்கே எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கீழே ஸ்டிக்கர்ஸ்னு இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணுறப்ப இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் தெரியும். அதில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கேலரிக்கு போயிடும். ஆல்ரெடி நான் பல தடவை எடுக்கிறதுனால எனக்கு இங்கேயே ஷோ ஆகுது. ஒரு தடவை நம்ம எடுத்தோன்னா அது இங்கேயே இருக்கும். இது வந்து லோகோ தான். இந்த மாதிரி நீங்களும் லோகோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் பிடிச்ச ப்ளேஸில் வந்து அதை அசம்பிள் பண்ணிடலாம். இதே போல் எந்த பிக்சர் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணலாம். எல்லாம் முடிச்சுட்டு மேலே சேவ் கொடுத்தோன்னா சேவ் ஆகிடும். இது வந்து நான் ஆல்ரெடி எடிட் பண்ண போஸ்டர்ஸ் தான். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வெரைட்டியாக எப்படி வேணாலுமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இது வந்து சாம்பிளாக தான் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்குறப்போ உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்காக தான்.
இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஓன் பிக்சர்ஸ் வேணுங்கிறது இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்தோம் இல்லை, அதே போல் கூகுளில் சர்ச் பண்ணி நமக்கு பிடிச்ச இமேஜை வந்து எந்தெந்த போஸ்டர் நம்ம ரெடி பண்ணுறதோ அதுக்கு சூட்டபிளாக இருக்கிற மாதிரியான இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம எடிட் பண்ணுறப்போ அதை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்ததை வந்து இந்த ஆப்பில் வந்து நமக்கு வாட்டர் மார்க் ப்ராப்ளமும் வராது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடிட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.